எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையவனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மணிவாசக மன்றம் என்று அழைக்கப்படக்கூடிய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருத்தலத்தில் ஆத்ம கூடிகையிலே இங்கே வந்திருப்பவர்கள் அனைவரையும் இத்திருநாளில் மணிவாசக பெருமான் உங்களுடைய அத்தனை பேர் அகத்திலேயும் புகழுமாறு செய்து இறை அருளையும் குருவருளையும் ஒன்றென கலக்குமாறு செய்யக்கூடிய அற்புத நிலையில் இன்று நமக்கு தந்திருக்கிறான். இந்த கோயில் திருப்பதிகம் என்ற ஒரு பதிகத்தின் மூலமா இறைவன் நம்மை ஆட்கொண்டு குரு நம் அகத்திலே புகுந்து அவனும் நானும் ஒன்றே என்ற ஒரு நிலையில் இந்த பாடலை நமக்கு உள்புகுந்து தந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறையிலே இங்கே வந்து கூடி ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே என்ன மாதிரியான சுகபோகங்களை அனுபவிக்கின்ற இந்த தேகம், நாக்கு சுவை, உடம்புக்கு சுகம், ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் எப்போ வருமோ என்று இந்த வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை விரும்பி ஏற்றுக்கொள்வார். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம காலையில் 11 மணிக்கு எழுந்து எல்லாம் சமைச்சிட்டு அன்னைக்கு சிறப்பு உணவாக நம்ம அதை சொல்ல விரும்பல, சிறப்பு உணவாக வாங்கி வந்து எல்லாத்தையும் படைச்சு நான் உட்காந்து விரும்பி சுவைத்து சாப்பிட்டு நல்லா உண்டு மகிழ்ந்து மாலை நேரத்தில் எழுந்து அப்படியே கொஞ்சம் எங்கன்னா உள்ளா போயிட்டு வரக்கூடிய இந்த அற்புத நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலை செய்பவர்களுக்கு மனிதர்களுக்கு. ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவத்தை உணருமாறும் குரு அருளை பெறுமாறும் குருவினுடைய அருளும் திருவினுடைய அருளையும் ஒன்றென சேர பெறுவதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே நம்மை எல்லாம் அவன் கூட்டி வந்து அமர வைத்து அவர்கள் சுவைக்கின்ற இன்பமும் நாம் சுவைக்கின்ற ஆத்ம இன்பம் எவ்வளவு பெருசு இல்லையா? இந்த ஆத்ம இன்பத்தை நாம் எல்லாம் சுவைப்பதற்கு இங்கே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆத்ம இன்பம் வேற எங்கேயும் கிடைக்காது. குருவினுடைய அருள் கிடைத்தால் மட்டுமே, திருவினுடைய அருள் கிடைத்தால் மட்டுமே இந்த ஆத்ம இன்பம் நமக்கு தரும். அதை எளிமையாக இங்கே வந்து தரக்கூடிய பெரும் நிலையை நம் ஞானகுரு மணிவாசக பெருமான் எழுந்தருளி நமக்கெல்லாம் வாரி வாரி அவன் கருணையை தந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு அற்புதமான பிறவி நாம் எல்லாம் எங்கே போய் இந்த பிறவியை மீண்டும் எடுப்போம்? பிறப்பு ஒன்று உண்டே எண்ணில் அதுவும் ஒன்று இருப்பாங்க. அப்படி பிறப்பு ஒன்று கொடுக்கணும்னா மீண்டும் ஒரு பிறப்பைத்தான், அப்பிறப்பிலே திருவாசகத்தை மறவாமல் இருக்கக்கூடிய பிறப்பாய் எனக்கு தான். இதுதான் நம்ம எல்லாம் கேட்கிறோம். பிறப்பு ஒன்று தார் என்று கேட்டால் மீண்டும் என்னை பிறக்கவை. ஆனால் பிறக்கின்ற பொழுதே சிவபரணத்தோடவே பிறக்கவை, பிறக்கின்ற போதே திருவாசகத்தோடவே பிறக்கவை. அந்த பிறப்பு பிறப்புன்னா எத்தனை பெரியவனா மனுஷ பிறப்பு பிறக்கிறதுக்கு தயாராகி இருக்கு. எதுக்கான் காரைக்கால் அம்மையாரும் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் பிறப்பு வேண்டி கேட்டார்கள். அவர்கள் இருவரும் மட்டும்தான் பிறப்பு ஒன்று கொடு, ஆனால் பிறப்பை அந்த பிறப்பை உன்னை துதிப்பாடுவதற்காக கொடு, உன்னை வணங்குவதற்காக கொடு என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பிறப்பைத்தான் நாமும் மனித பிறப்பை கேட்பதற்குத்தான் நமக்கு இந்த திருவாசகத்தை இறைவன் நமக்கு இப்பிறவிலே தந்து அதை செவிகள் மூலியமாகவும் கண்கள் மூலியமாகவும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆத்ம இன்பம் அடைவதற்கும் நமக்கு தந்திருக்கிறான் அந்த சிவபெருமான். இப்படிப்பட்ட அற்புத இந்த நாளிலே நம்மளுடைய சிவபாலன் ஐயா அவர்கள் இன்று இங்கு வந்து எழுந்தருள் இருக்கிறார். அவர் சில வார்த்தைகளை சிவத்தை பற்றி நமக்கு உணர்த்திய பின் எப்பொழுதும் போல நம்ம முருகன் ஐயா அவர்கள் இன்று என்ன பதிகத்தோடு இங்கே வந்திருக்கிறார் என்று அவரை நாம் கேட்போம். சிவபாலன் ஐயா சில வார்த்தைகளை, இப்போது சிவ வார்த்தைகளை, சிவ சிந்தனையை, இறை உணர்வை ஊட்டுமாறு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய குருவானவர் என்ன எனக்கு நமக்கு தருகிறார் என்று நாம் அனைவரும் கேட்போம். நமசிவாய். திருச்சிற்றம்பலம். சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் கிடையாது, உங்களில் ஒருத்தன். ஐயா என்னை ஒவ்வொரு முறையும் தூக்கி வச்சு பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அடியார் மாதிரி தான் நான் ஒரு பக்குவம் இல்லாதவன் தான். எனக்கு மேலே வயசுக்கு மூத்தவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்கிறேன், நானே திமிரி போய் சேரில் உட்காந்துருக்கிறேன். அதுவே மிகப்பெரிய தவறு தான். அவர் என்ன சுட்டி காட்டுறாரு, நீங்கள் அவர் சுட்டி காட்டாம மற்ற அடுத்த ஆளுக்கு பாயசம் மாதிரி அவர் என்ன சுட்டி காட்டுறாரு. நிலையை பற்றி பேசுறத எப்போவுமே உங்க கூட இருக்கிறது அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிந்த மணிவாசக பெருமானும் சுவாமியும் தான் இதுக்கெல்லாம் காரணம்.
ஏன்னா இப்போ சொன்னாங்க இல்லையா, எங்கேயோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சிந்தனைகள்லாம் இருக்கும். திங்கக்கிழமை லோன் கட்டணும், என்னென்ன சிந்தனைகள்லாம் இருக்கும், வீட்டில் பிரச்சனை, எல்லா சிந்தனையும். ஆனால் இந்த கண்ணாடிக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அந்த சிந்தனைகள்லாம் நமக்கு இல்லாத வண்ணம் சுவாமி மணிவாசகர் திருவாசகம் அப்படிங்கிற இந்த ஒரு 2 மணி நேரம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நீங்க வாழ்ந்த வாழ்க்கையே இந்த 2 மணி நேரம் தான் எனக்கு தெரிஞ்சு. வெளியில போய் நீங்க மீதி 10 மணி நேரத்தை எப்படி அனுபவிக்கிறீங்களா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். நான் இந்த அடியார் கூட இருப்பதும் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாள் மட்டும்தான் நான் வாழ்ந்ததுக்கான நாளா கருதுகிறேன். ஏன்னா இன்னைக்கு என் உடம்பு இங்க இருக்குது, என்னடா ஒரு இடத்துக்கு போக முடியலன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை ஏதோ ஒரு வகையில சும்மா ஆரம்பிச்ச கூட்டம் இன்னைக்கு பெரிய கூட்டமா மாறி இந்த இடத்துல வயிற்றுக்கு ரெப்பி விட்டுறாரு, மனசையும் ரெப்பி விட்டுறாரு. பத்தாவதுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட போறப்ப நின்று கேட்டு அதையும் நம்ம பாக்கெட் ரெப்பிட்டு போயிடுறோம். அது எல்லாமே இங்க கிடைச்சிருது, சகலமும் இங்க அருளும் கிடைச்சிருது, ஒரு வகையில பொருளும் கிடைச்சிருது. அப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது பரவாயில்ல, வீட்டுல இருந்து ஏறி வந்து ஏதாவது பஸ்லயோ ஆட்டோலயோ ஒரு 50 ரூபா 100 ரூபாய் செலவுல இந்த திருவாசக விண்ணப்பத்தையும் அதை நீங்களே பாடக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. யாரோ ஒருத்தர் பாடி நீங்க பின்பாட்டு மட்டும் பாடிட்டு போறது இல்லை. ஒவ்வொருத்தருடைய திறமையும் வயசு வித்தியாசம் இல்லாம மைக்கு கொடுக்குற கேஸ்லாம் இங்க நிறைய இருக்குது. என்ன இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்க, அவங்க 3 பாடிட்டாங்க, எனக்கு மைக்கே கொடுக்கலன்னு சண்டை போடக்கூடிய நிலைமையில அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய கூடுகை தான் இந்த கூடுகை. மற்றதெல்லாம் சபால போய் அவங்க பாடுவாங்க, நீங்க தாளம் தட்டலாம், பசிச்சா சாப்பாட்டுக்கு போயிட்டு வரலாம், வேற ஏதாவது ஒரு வேலைகள் இருந்தால் ஆண்ட்ராய்டு போன நோண்டலாம். இங்க அப்படி இல்லை, வரிசை பிரகாரம் நமக்கு நம்மளுடைய வரிசை வருதுன்னா நம்ம ஒரு பாட்டை தயார் பண்ணிக்கணும். அடுத்த கூடைக்கு போடும்போது இந்த பாட்டை பாடணும். அவர் கொஞ்சம் ராகமா பாடிவிட்டாரு, நம்ம போய் அது மூக்கு உடைச்சாகணும், ராக சரின்னு சொல்லிட்டாங்க போன கூடிகையில. அப்ப அடுத்த கூடிகையில போய் சிறப்பா பாடி சிறப்பு நிறைய சிறப்பு நமக்கு வாங்கணும்னு சிறப்பா செய்யறதுக்கு நிறைய பேர் சிறப்பா இருக்கிறீங்க. அப்ப அந்த சிறப்பு வாய்ந்த அந்த கூட்டத்துல நானும் வந்திருக்கிறேன்னா இன்னொரு முறை எல்லாருக்கும் ஒரு சிவாய நம வணக்கம். உங்கள ஒருவனா இருக்கிறேன். இங்க சிறப்பு அழைப்பாளர்கள் இங்க எல்லாருமே சிறப்பு தான். அப்ப இன்னைக்கு என் மனம் எங்க இருக்குதுன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கணும். திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோவில்ல குருநாதர் பாடிட்டு இருக்கிறாங்க. நேற்று எல்லாம் காரெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஓட்டுநர் இல்லாத கூட வர்ற கேஸ்னா அந்த 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 பையன் கூட வரேன்ட்டு கடைசி நேரத்தில் வராத போயிட்டான். நம்ம தனியாக இப்போ ஐயா இருக்காங்கன்னா தனியாக போக முடியாது. நம்ம போகும்போது பொருள் செலவு பண்ணி போக முடியாது. ஒரு 4 அடியாரை கூட கூப்பிட்டு போனால் அவங்களும் அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் அந்த அனுபவத்தை அனுபவிக்கலாமேங்கிற இந்த கார் சொன்னா தானே போகுது. வேற ஒருத்தர் நமக்கு மரியாதை வர வேண்டிய இடத்துல இன்னும் கேட்டால் எனக்கு பெரிய பெருமை. நான் கார்ல உட்காந்தா யாராவது டிரைவர் போட்ட முன்னாடி சீட்டு விடவே மாட்டேன். ஏன்னா இந்த காருக்கு சொந்தக்காரன் நான் அங்க விஐபி அதெல்லாம் உட்காருவேன். ஆனா இவங்களை பார்த்தா பேக் சீட்ல ஏதோ வழியில கை போட்டு போற வழியில என்ன இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த பர்சன் மாதிரி நம்ம ஐயா வர்ற அந்த எளிமை உண்மையிலே எனக்கு அது எல்லாருக்கும் அந்த பக்குவம் எல்லாம் வராதுங்க. உண்மை அதுதான். சில பேர் பார்த்தா புலித்தோல் முன்னாடி, அது புலியெல்லாம் கிடையாது, புலித்தோல் துணி கட்டி அந்த முன்னாடி சேர்ல உட்காந்துருப்போங்க. யாரு நீ உட்காருமா, நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறேன். அந்த ஆனந்தம், அந்த விட்டு கொடுக்குற பக்குவம், அப்படிப்பட்ட ஒரு அருகுருநாதர் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிறப்ப நீங்க எல்லாம் பாக்கியசாலி. இன்னைக்கு வர்ற ஐடியாவே உண்மையில சொல்றேன். நான் வந்து இங்க கிரிவல பகுதியில் ஒரு சிலை செய்யறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வந்தேன். சிசிடிவி கேமரா இருக்கு, டிவி ரிப்பேர் ஆகி போச்சு, ஒரு டிவி வாங்க வந்தேன். பணம் பத்தல, உண்மையை சொல்ல போனேன். ஐயா எனக்கு ஒரு பணம் பத்தல, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுங்கன்னு ஐயா கேட்கும்போது எங்கேயா இருக்குன்னு கேட்டால் கூலியில் இருக்கிற சாப்பிட்றேன். நீங்க நான் அப்படியே ஓடி போடலாம்னு நினைச்சேன். நான் சாப்பிடாம உட்காந்துருக்கிறேன்னு சொன்னாங்க. சத்தியமா அதனால தான் அந்த கார் இங்க திரும்பி வந்துச்சுங்க. இல்லைன்னா இந்நேரம் நான் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு இருப்பேன். அப்ப ஏதோ ஒரு வகையில அது இறை கருணை மட்டும்தான். இதெல்லாம் ஒரு இதுக்காக சொல்லல, ஒரு பெருமைக்கு. அந்த இறை கருணை இருந்தாதான் அடியாராணீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டேன்ற மாதிரி அவன் அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம இதுக்குள்ள வர முடியும், அடியார்களை தரிசிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு வாரமும் தவறாது நீங்கெல்லாம் வர்றீங்கன்னா ஒரு திருவடியை முதல்ல வணங்கிக்கணும். ஏன்னா பெரிய விஷயம். நம்ம இன்னும் அடியாரா ஆகல. நீங்க அப்படியே நினைச்சிட்டே இருக்காங்க மாய அடியார்னா அது 63 நாயன்மார்கள் மட்டும்தான் குறிக்கும். அவங்க செய்த தியாகத்தை ஒரு துணி கூட நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா அந்த மனசு வெளியில போனோம்னா குரங்கு மாதிரி மாறிடும். இங்க நடந்த நிகழ்வுகள் அசைய கூட ஆரம்பிச்சிடும். அதுல 2 விமர்சனத்தை பேச ஆரம்பிக்கும். அதனால நம்ம வர்றதுக்கான அந்த படிநிலைக்கு போறதுக்கான பக்குவ ஆரம்ப கல்வி தான் இங்க நமக்கு அந்த ஆரம்ப கல்வியை கத்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் சிவாய நமன்னு நம்ம சொன்னாலே நமக்கு கைலாயத்தில் இடம் உண்டுன்னு சாமி சொல்லிட்டார். 1000 அக்குமாலை அணிந்த இன்னொரு சிவபெருமானுக்கு இணையா நம்ம இருக்கும்போது நிச்சயமா எல்லாரும் அடியார் அணியில் எல்லாரும் நிச்சயமா இறைவனுடைய திருவருளும் குருநாதருடைய குருவருளும் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்பவும் நிறைஞ்சிருக்கும்.
எப்பவுமே உங்களோட தொடர்ந்து பயணிக்கணும். அடியார கூட இருக்கிற நாள் தான் ஆனந்தமான நாள், ஆனந்தமான நாள்னு சொல்லி இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே இறைவனும் இயற்கையும் அருள் செய்யட்டும். அற்புதமாக திருவண்ணாமலை திருப்பெருந்துறை எதற்கு வார வாரம் கொடுக்கிறது அற்புதமாக சொன்னார். நீங்க எல்லாம் வாழ்றது இந்த 2 மணி நேரம் தான் அப்படின்னு நாவுக்கரசர் அதான சொன்னார். ஈசனை தொழா நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொன்னார். அதே போல நீங்கள்லாம் 7 நாள் உங்களுடைய ஆயுட்காலத்தில் 7 நாள், வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 நாள் வாழ்ந்ததா பொருள் அல்ல. இந்த 7 நாள்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் 4 மணி நேரம் தான் நம்ம எல்லாம் வாழ்ந்ததற்கான பொருளே இந்த 4 மணி நேரம் தான். மத்தியானம் 1 மணிக்கு 12 மணிக்கு வந்துட்டா 5 மணி வரைக்கும் நம்ம இங்க இருக்கிறோம் பார்த்தியா, இதுதான் நம்ம வாழும் நாள். மற்ற நாளெல்லாம் நம்ம வாழாத நாள். எங்க வாழாத நாள்? இந்த 4 மணி நேரம் மட்டும்தான் கைலாயத்தில் வாழக்கூடிய நாளை நமக்கு இந்த 4 மணி நேரம் மட்டும்தான். மற்றதெல்லாம் இந்த பூலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கைலாயத்துக்கு நம்மளால போக முடியாது. வாரத்துல 4 மணி நேரம் எப்படி பஸ் வந்து நின்று கிரிவலத்துக்கு 5 பஸ் விட்டுருக்காங்க, பேருந்து விட்டுருக்காங்க. அதுபோல ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 12 மணிக்கு அவர் ஆராதனை பண்ணும்போது கைலாயத்திலிருந்து ஒரு பேருந்து வந்து நிற்கும். அந்த ஆராதனை முடிச்சுன்னா யாரெல்லாம் கைலாயத்துக்கு போறவங்க ஏறுங்கன்னா எல்லாரும் ஏறுனா எல்லாரும் எட்டு வந்து இங்கே கைலாயத்துக்கு விட்டுருவாங்க. திருப்பி 5 மணிக்கு முடிஞ்சு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த பேருந்து மீண்டும் வந்து இங்கே திருநாள் திருப்பரங்குலேருந்து எல்லாரும் இறங்கி அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே சொல்வது, இந்த பிரபஞ்சத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத ஒரு உணர்வை இங்கே தந்து அடியார் திருக்கூட்டம் என்று நாம் எப்போதுமே இங்கு சொன்னதில்லை. ஆத்ம கூடுகை என்றுதான் நாம் இங்கு சொன்னது. இங்கே மனிதர்கள் உள்ளே வருகின்ற பொழுது அனைத்து தேகத்தையும் வெளியே விட்டுவிட்டு ஆத்மாக்களின் சங்கமமாக இங்கே வந்து அமருங்கள், ஆத்ம இன்பத்தை அடையுங்கள், ஆன்மாவாக இங்கே உள்ளே வாருங்கள், யாரும் தேகத்தை சுமந்து கொண்டு உள்ளே வராதீர்கள் என்றுதான் முதல் இங்கே ஆரம்பித்த பொழுதே அந்த வார்த்தை இங்கே வெளிப்பட்டது என்றால் அது மணிவாசக பெருந்தகையை உள்ளிருந்து இயக்கிய அற்புத சொல் ஆத்ம கூடுகை என்று இதற்கு ஒரு பெயர் தந்தார் மணிவாசக. ஆன்மாவா வந்தாதான் இந்த ஆணோ பெண்ணோ சின்ன வயசோ பெரிய வயசோ எதுக்காக வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த அந்த ஆராய்ச்சியும் கிடையாது. அதுக்கான பின்புலமும் தேடவும் இயலாது. இங்கே வெறும் ஆத்ம கூடுகை 80 வயதோ 40 வயதோ 30 வயதோ 20 வயதோ 10 வயதோ இங்கே எதுவும் இல்லாமல் இங்கே வந்து உட்கார்ந்ததெல்லாம் ஆத்ம கூடுகை. ஆத்மாக்கள் உட்கார்ந்து இருக்கிறது. அதனால்தான் அடியேன் நான் சேர்ல உட்கார்ந்துற உணர்வும் எனக்கு இல்ல, நீங்க எல்லாம் வயசானவங்க கீழே உட்கார்ந்து இருக்கின்ற உணர்வும் இல்ல. எல்லாம் ஆன்மாவா பார்த்ததுனால இது எல்லாம் ஆத்மாக்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்ற சிந்தனையே எனக்கு வருவதில்லை. ஆத்ம கூடுகை என்று இறைவன் நமக்கு தந்த பரிசு. இந்த ஆத்ம கூடுகையில ஆத்மநாதன் அருளிய திருவாசகம். அந்த ஆத்மநாதனும் சிவ மாணிக்க வாசகரும் கொடுத்தது இந்த திருவாசகம். அதனால் அந்த ஆத்மநாதன் கொடுத்தது எந்த ஆத்மாக்கள் எல்லாம் சுவைப்பதற்காக கொடுத்த இந்த திருவாசகத்தை இந்நாளில் நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவையான ஆத்ம இன்பத்தை தருவதற்கு நமக்கு இறைவனே இங்கே எழுந்தருளி குருவே இறைவனாக, குருவை அழகாக சொன்னார். ஐயா இன்னைக்கு அங்க அமையப்பொருள்ல நடந்திருக்கு, நான் போகணும், இந்த குருநாதர்கிட்ட போகணும். அந்த குருநாதர் தான் நீ அங்க வரவேன்னா இங்க இருக்கிற மாணிக்க வாசகர் இந்த குருநாதர் கிட்ட போங்கன்னு அவர் தான் என்ன அனுப்பிச்சு விட்டார். அவர் ஏன்னா இவருடைய சிந்தையில் அந்த குருநாதர் புகுந்து விட்டார். அதுக்கப்புறமா செயல்பாடுகள் எல்லாம் இவர்தல்ல, அங்கிருந்தே இவரை இயக்கக்கூடிய தன்மை அந்த குருநாதருக்கு உண்டு. எந்த குருநாதர் யார் ஒரு குருநாதராக இருக்கின்றானோ, ஒரு சீடன் அந்த குருநாதரை சிந்தித்து விட்டார், அந்த சிந்தித்த கனப்பொழுதே அந்த குருநாதன் அந்த சிந்தையிலே புகுந்து அதற்கப்புறம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் இவர்கள் அல்ல, அங்கே இருந்தே இயக்கக்கூடிய குருமார்கள் செய்த செயலே அதுதான் அற்புத நிலை. அதனால் அந்த குருநாதர் அற்புதமாக இங்கே அனுப்பி, குருநாதர்னா அந்த பக்தி இருக்குது பாருங்க, குரு மீது கொண்ட பக்தி. நம்ம அது விரிவா பேசணும். முருகனையா பேசுறதுக்கு எப்பொழுதும் போல நம்மளுடைய முருகனையா ஒரு பதிகத்தை இங்கே எழுந்தருளி மணிவாசகர் அவருக்குள்ளே இருந்து என்ன இயக்குகிறாரோ இயக்கினாரோ அந்த உணர்வை பெற்றதன் அடிப்படையிலே இங்கே வந்து அந்த உணர்வுகளோடு இங்கே பிரதிபலிக்க வந்திருக்கக்கூடிய அந்த ஐயா அவர்கள் இன்றைய பதிகமாக எப்பவுமே இந்த ஆத்ம கொடிகளிலும் சரி இதுக்குள்ள
இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடிக்கு பின்னாடி போய் வெளியே பேசுகிற வார்த்தை எல்லாம் வெறும் வார்த்தை. இதுக்குள்ளே இருந்து பேசுகிற வார்த்தை எல்லாம் திருவார்த்தை. உள்ளே பேசுகிறதெல்லாம் வெறும் வார்த்தை, இங்கே உள்ளே பேசப்படுகின்ற வார்த்தை திருவார்த்தை. அந்த திருவார்த்தையிலிருந்து ஐயா இவர்கள் இன்று எடுத்து அந்த பதிகமாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்புகளை நமக்கு உணருமாறு செய்வார். 43வது பதிகமாக இருக்கக்கூடிய திருவார்த்தை என்ற பதிகத்தினுடைய பாடல்களில் பரம்பொருள் என்ன உணர்ந்திருக்கிறது, என்ன நமக்கு உணர்த்துகிறது என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதை உணர்த்த கேட்பதற்காக அண்ணாமலையே இங்கு வந்திருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம். நமசிவாயம். சிவாயம். திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. வந்திருக்கிற அடியார் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி, எங்கள் குருவும் குருவின் குருவாக இருக்கிற மாணிக்கவாசகர் சுவாமிகள் இருவரின் திருவடிகளை தலையில் சுமந்து மாணிக்கவாசகர் என்ன உணர்த்துகிறாரோ அதை உணர்த்த தயாராக. அதுக்கு முன்ன ஐயா கை தட்டலன்னு சொன்னார். கை தட்டினா எண்ணற்ற நரம்புகள் கையில் போதாம், அது மூளைக்கு போதாம். அந்த கை தட்டுறவங்களுக்கு மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. ரெண்டாவது ஷோல்டர் பெயின் வரும். வயசான 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஷோல்டர் தூக்க முடியாது, வலிக்கும், படுக்கும். அதெல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில். அதனால் கை தட்டுறதுக்கு மட்டும் யாரும் பால் மாறாதீங்க. அது மாதிரி கை தட்டினா உங்கள் நோய் சரியாயிடும். அதே மாதிரி கையை மேலே தூக்கி எம்பெருமான கும்புறம் பாருங்க, அது எல்லாமே கூச்சப்படக்கூடாது. அது கூச்சப்பட்டோன்னு வச்சுங்க, அதே இந்த ஷோல்டர் பெயின் தொல்லை. வயசான காலத்தில் அப்புறம் எங்கள் பிசியோதெரப்பி தான் தேடணும். இப்போ அந்த பழக்கம் பண்ணிங்கன்னா இது சரியா. நீ ஒன்றும் அது தமாசுக்கு சொல்ல, சிரிக்கிறதுக்காக சொல்லலை, இது உண்மையான வார்த்தை. அது நீங்கள் இன்னும் பயன்படுத்தி பாருங்கள். கை தட்டி பாருங்கள். கையில் அண்ணாமையார் கும்பிடும்போது 2 கையும் தூக்கி கும்பிட்டு பாருங்கள். கொஞ்ச நாள் உங்களுக்கு இந்த பெயினே இருக்காது. அது சொல்லணுன்றதுக்காக சொன்னது. இப்போ திருவார்த்தையை பார்ப்போம். ஐயா சிவபாமி ஐயா சொல்றதுன்னா நம்ம தான் சொல்றதுக்கே தகுதி இல்லாதவங்க. நம்மலாம் வாரத்துக்கு ஒரு நாள் வரத்தால் நம்ம அதோட சரி. அவர் கோயில் கடிக்கிறாரு என்ன சொல்றாரு, நான் தொண்டர் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் வரலான்றாரு. அப்புறம் நம்மலாம் எவ்வளோ தூரம் அதெல்லாம் யோசனை பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் பக்குவப்படுத்திக்குவோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நீண்ட நாள் பயணிப்போம், நீண்ட நாள் பக்குவப்படுத்த தயாராகும் அப்படின்றதான். திருவார்த்தை. திருப்பெருந்துறையில் அருளியது. மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய ஜோதி கோதில் பரம் கருணை அடியார் புலாவும் நீதி குணம் அயனல்கும் போதலர் சோலை பெருந்துரையும் புண்ணியன் மன்னிடை வந்தெழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம்பிரான் அவரே. மாதிவர் பாகன் உமையோடு இருக்கிற எம்பெருமான் மறை பயின்ற நான் வாயில் வருகின்ற சொல்லுகள் அத்தனையுமே வேதங்களா. மறை பயின்ற வாசகர் வேதங்கள் சொல்லுகின்றவன் மாமலர் மேய ஜோதி உயர்ந்த இதமலிலே வீட்டிருக்கின்றவன் போதில் பரங்கண்ணை குற்றமில்லாத பரும் கருணை உடையவன் அவன். அடியார் குலாவும் நீதி குணம் ஆக நல்கும். அடியார்கள் கொண்டாடுகின்ற நீதியினையே அவர் கொண்டாடுகின்ற நீதியினையே குணமாக கொள்கிறவர். போதலர் சோலை பெருந்துரையம் போதுகள் அரும்புகள் மலர்கின்ற சோலையை சூழ்ந்த பெருந்துறையிலே திருப்பெருந்துறையிலே வீட்டிருக்கின்ற எம் புண்ணியன் மண்ணிடை இந்த மண்ணுலகத்திற்கு ஆதிபிரமம் வெளிப்படுத்த எல்லாவற்றுக்கும் முதலாய் உள்ள பெரும் பொருளாக இருக்கின்ற அவருடைய இறைவனின் தன்மையை வெளிப்படுத்த மெய்ப்பொருளை வெளிப்படுத்த அருள் அறிவார் என்கிறான். அந்த அருளை அறிந்து கொள்ளவர்கள் எம்பிரான் ஆவார்கள். மாலை என்பானவர் கோனும் வணங்க அவர் கருள் செய்த ஈசன் ஞானம் அதனிடை வந்தெழிந்து நெறி காட்டி நலம் திகழும் கோலமணி அணி மாடம் நீடு குலாவும் இடவை
சீலம் மிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரான் ஆவாரே. மாலையன் திருமால் பிரம்மா வானவர்கோன், வானவர்கோன்னா தேவர்களின் தலைவனாக இருக்கிற இந்திரன் வந்து வணங்க அவர்களெல்லாம் வந்து வணங்கினார்களா. அவருக்கு அருள் செய்த ஈசன் என்ன பண்ண, நானும் அதனிடை வந்திழிந்து உலகத்தின் கண்ணே வந்து தோன்றினான், குருவாய் வந்து தோன்றினான். நல்லெறி காட்டி, நல்ல நெறிகளை காட்டி நலம் திகழும் நன்மை விளங்குகின்ற கோல மணி அணி மாட நீடு மலர்களால் அலிங்கப்பட்ட மாடங்கள் நெடிந்திருக்கின்ற இடவை மட நல்லாக்கு திருவிடை மருதலி இருக்கிற நல்லாக்கு பெண் இளம்பெண் உறுத்திக்கு சீலம் மிக கருணை அளிக்கும் ஒழுக்கம் நிறைந்த பண்புகளை நிறைந்த கருணை புரிந்த எம்பெருமானுடைய திறத்தை அறிந்தவர்கள் அவர் எமக்கு அறிந்தவர் தலைவர் ஆவார்கள். அப்படின்னு திருவிடை மருதூர்ல வந்து வரகுண பாண்டியன் ஒரு பெருந்த அரசன். அவன் வந்து இறைவனுக்கு எது அவனுக்கு தனக்கு எது ஒத்து நினைக்கணும் அது போல கடவுளுக்கு அர்ப்பணை செய்யக்கூடியவன். அதே மாதிரி அழகான மனைவி என்ன பண்றான், இறைவனுக்கு தர்ப்பணம் பண்றான். இட்டுமை கொடுத்தா இறைவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அப்படியே உள் வாங்கிக்கிறார். ஆனா அவர் கை மட்டும் வெளியே நிற்குது. அவர் கை நான் தொட்டதாலியா அப்படின்னு சொல்லிட்டு விசனப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் கை உள்ள நீளுது. அது மாதிரி எம்பெருமான மேல அதிக பற்றுடையவர் அந்த வரவண பாண்டியன். அவருடைய கதை திருவிடை மருதூர்ல அந்த கதையை சொல்லுவார். அணிமுடியாதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அரு சமயம் பணிவகை செய்து படவதேரி பாரோடு விண்ணோம் பரவியத திணிகடனல்கோம் பெருந்துரையம் பேரருளாளன் பெண்பால் உகந்து மணிவலை கொண்டு வான்வீன் விசிறும் வகையறிவார் எம்பிரான் ஆவாரே. அணிமுடி ஆதி அமரர் கோமான், அழகிய சடைமுடியுடைய தேவர்களின் தலைவனாக இருக்கிற எம்பெருமான் ஆனந்த கூத்தன் அரு சமயங்களிலும் வணிவகை செய்து தன்னை வணங்கும்படி செய்யக்கூடியவன் பாரோடு விண்ணும் பரவி ஏற்ற இந்த மண்ணுலகமும் விண்ணுலகமும் அவரை வாழ்த்தி வணங்க பிணி கெட நம்முடைய துன்பங்கள் எல்லாம் விலகும் பண்ணும் பிறவி நோய் நீங்கும் பண்ணும் பெருந்துரையும் பேரருளான் திருப்பெருந்துரை அறிவித்திருக்கின்ற பேரருளான் பெண்பால் உகந்து உமையை மணக்க விரும்பி உமாதேவியை வணக்க விரும்பி மணி வேலையில படவதேறி படகின் மேலே ஏறி படகின் மேலே வந்து என்ன பண்றோம், மணி வேலை கொண்டு வலையினா தோணியிலே ஏறி வலையை கொண்டு வான்வீன் விசிறும் மீனை பிடிக்கக்கூடிய வருகிறார். அதை கையை தெரிந்தவர்கள் எங்களுக்கு தலைவராவார் அப்படின்னு. உமாதேவியை கடலிலே தோணியை பற்றி கொண்டு பிடித்ததுக்காக இந்த கதை. அது தெரிந்தவர்கள் வந்து எங்களுக்கு தலைவராவார்கள். வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமா சிந்தனை செய்தடியோங்கள் உய்ய ஆடலம் அந்த பரிமயரி ஐயன் பெருந்துரை ஆதியன்னார் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பறிவாரின் ஆவாரே. வேடூருக்கு இங்கு வேடன் உரு கொண்டு வந்தாராம். மகேந்திர மலையிலிருந்து வேடூரு கொண்டு வேடன் உரு கொண்டு வந்தாராம். மிகு குறைவானவர்கள் வந்து தன்னை தேவர்களுடைய குறைகளை சொல்றதுக்காக இறங்கி வந்தவர்கள் என்ன பண்ணாராம், அவர் மறைந்தாராம். சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய நாங்கள்லாம் உய்யும் பொருட்டு அடியார்கள் உய்யும் பொருட்டு கடை தேரும் பொருட்டு ஆடல் அமர்ந்த பரிமா ஏறி ஆடலை விரும்பி பரிமான குதிரை மேலே ஏறி ஐயன் பெருந்துறை திருப்பெருந்துறையில் இருக்கிற ஐயன் ஆதியாக இருக்கிற முதல்வனாக இருக்கிறவன் அந்நாள் ஏழர்களை தோழர்களை எங்கும் ஆண்டு கொண்டான். இதை தலையிலே அறிந்தவர்கள் எமக்கு தலைவராவார்கள். வந்தினையோர்கள் வணங்கியத மாக்கருணை கடலாய் அடியார் பந்தனை விண்டர நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரையாதியன்னாள் உந்து திரை கடலை கடந்தன்று ஓங்குமதில் இலங்கை அதனில் பந்தனை நெல் விரலாட்கருளும் பரிசறிவார் எம்பிரான் ஆவாரே.
இமையோர்கள் வணங்கிய தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கியவரை எம்பெருமானை வணங்கினார்களா. மா கருணை கடலாய் பேரருள் புரியும் கடலாய் இருக்கின்றவன் அடியார் பந்தனை விண்டன அவருடைய துன்பங்கள்லாம் விலகும்படி பந்தபாசங்கள்லாம் அகலும்படி எங்கள் பரமன் எங்கள் தேவன் பெருந்துறை ஆதி திருப்பெருந்துறையிலே ஆதியா இருக்கிறவன் முதல்வனா இருக்கிறவன். அந்த நாளிலே உந்து திரைக்கடல் கடந்து பேரலைகளை கொண்ட கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை உயர்ந்த மதில் சுவரையுடைய மதிலை சுவந்த இலங்கை அருகில் இலங்கையிலே பந்தனை மெல் விரவார் கருளும் பந்தனை மேல் பந்து போன்ற மென்மையான விரல்களுடைய மண்டோதரிக்கு உதவினாராம். இந்த கதையை தெரிந்தவர்கள் எமக்கு தலைவர் ஆவார்கள். அதாவது மண்டோதரிக்கு உதவுகிறது அந்த சிறப்பையா. வெவத்திரிபுரம் சற்றவில்லி மெடுவனாய் கடி நாய்கள் சூழ எவர் செய்யும் தேவர் முன்னே எவ்வேறுமா தான் எங்கு காட்டி ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்த பேரும் துறையாதி என்று கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிளப்பறிவார் என்கிறார் ஆவாரே. தேவ திரிபுரம் செற்றவில்லி முப்புறம் தீயில் வெந்துழிய வில்லை உடையவன் வேடுவனாய்